ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். அர்ஜுனர் தென் தமிழகத்திற்கு வந்து மதுரையில் தங்கி மதுரையில் மனம் முடித்து பின்பு ராமேஸ்வரம் சென்று கன்னியாகுமரி வந்து அங்கே ஓரிடத்தில் துறவு நிலையில் அமர்ந்து முனிவராகி தியானம் மேற்கொண்டு உள்ளார். அவரை அடையாளம் கண்டுவிட்டனர் தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனர், பாண்டவ மன்னர் அர்ஜுனர் தான் இவர் என்று கண்ணன் போன்ற பலர் அடையாளம் கண்டு அவரை வணங்கி அவரிடம் ஆசி பெற்றனர். அப்பொழுது அவர் சில காலம் இங்கே தவம் மேற்கொள்ளப் போகிறேன் என்று தவ நிலையில் இருந்தார். அவருக்கு ஒரு தங்கை இருந்தால், அவள் பெயர் சுபத்திரை. அந்த சுபத்திரையிடம் சுவாமிஜி அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி கூறினார். அவரும் அதை இடைவிடாமல் செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த அர்ஜுனரை பார்த்தவுடன் பிரமித்து விட்டார். அந்த பெண், இப்படியும் ஒரு மனிதர் உண்டா? இவ்வளவு பெரிய ஆணழகனாக இருக்கின்றாரே, இவ்வளவு பெரிய வீரமுடையவராக இருக்கின்றாரே என்று மனதினுள் நினைத்து கொண்டால், அப்பொழுது அவளது அண்ணன் அவளுக்கு மனம் முடிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான துரியனை மனதினுள் மற்றவர்களிடமும் பேசி முடிவு செய்து வைத்திருந்தார். சுபத்திரையின் கணவர் துரியன் தான் என்று அவர் இப்போ நம்ம சொல்கிறோம்னா இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம்னு அப்படின்னு ஒரு நிலை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த முனிவரான அர்ஜுனருக்கு அவள் பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தால். நாளை மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். இதை பார்க்குறவங்க ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். தேங்க்யூ.